ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல நீங்க பார்க்க இருக்கிறீங்க. அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்படி நான் வீடியோ விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் தினசரி புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2024 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசிக்கு 6 குடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிற யோகம் இருக்கு நண்பர்களே. 12ஆம் இடத்துல புதன், சூரியன், சனி ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. மேலும் 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரனும் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5 குடையவன் இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுவதும் 2 குடையவன் உச்சமடைந்து காணப்படுகிறதும் மிகச்சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி தருகிறதுங்க. மேலும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு புதிய வழிமுறைகள் நிறைய உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வதற்காக கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. எந்தெந்த வகையில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயங்கள் பிளான் பண்ணாலும் சரிங்க, அதுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து சேர்றதுனால இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணபடி உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. மன வலிமை, உடல் வலிமை ரெண்டுமே கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைகிறது. எனவே அற்புதமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இப்போது நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணும். எதை யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சேருதுங்க நண்பர்களே. எனவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு அதிகமான ஒரு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை சிறப்பாக உயர்த்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் ஏதாவது உடம்புல இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய யோகம் இருக்காங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் சொன்ன சொல்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படியே கேட்டு நடப்பாங்க. அதனால உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நல்ல செல்வாக்கான சூழ்நிலை இருக்குங்க. அந்த மாதிரி சந்தோஷமான தருணங்கள் இன்று தினம் நீங்க அனுபவிக்க போறீங்க. இன்றைய தினம் நீங்கள் அனுகூலம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான உதவிகள் சேரும். உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. மேலும் உங்கள் பேச்சுகள் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். எனவே பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. உங்கள் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்பட்டு மற்றவங்களுக்கு உங்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. மனதளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக புதிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கை துணையோட உங்களுக்கு நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும். குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் நிறைய திட்டங்களை இன்னைக்கு உருவாக்க முடியுங்க. ஸோ குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. அலுவலக பணிகள், உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கூட நல்ல ஒரு இலக்கமாக பழகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நல்ல நெருக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதனால உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமைதி நண்பர்களே. சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு அதுக்காக சேரும். இன்றைய தினம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இன்னைக்கு அமைந்துள்ளது. அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வியாபாரம் நல்லா இருக்குங்க. வியாபார ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளுக்கான வசூலை நீங்கள் இப்போது தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. பழைய பாக்கியில் வசூல் செய்யறதுக்காக கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் சில கண்டிப்பான பேச்சின் மூலமாக கொஞ்சம் நீங்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. திருமணமானவர்கள் உங்கள் குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் கவனித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு விரும்பக்கூடிய வகையில் நீங்கள் ஆசைப்பட்ட வகையில் நடக்காமல் போகலாங்க காதல் வாழ்க்கையில். அதனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருந்தாகணுங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து காதல் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு அடித்தளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. இன்னைக்கு தேவையில்லாத கோபத்தை உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. உங்கள் காதல்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ரொம்ப அடமட்டம் நடந்து கொள்ளக்கூடாதுங்க. ரொம்ப நீங்கள் ஹார்ஷாக பேசிடவும் கூடாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காதல் வாழ்க்கையில் பொறுமை கண்டிப்பாக ஒரு தேவைங்க.
இன்றைய தினம் சில பேர் வெளிப்படை இல்லாமல் நடந்துக்குவாங்க. குறிப்பாக உங்க மனம் குறைந்த காதலர் வெளிப்படை இல்லாமல் நடந்துக்கும் போது அதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பொறுமையாக இருந்துங்க. நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க நல்லா உட்காந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள பேசுறதுக்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ள முடியுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோக பணிகள் சிறப்பாக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கும்போது நல்ல ஒரு நெருக்கத்தை உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சேருங்க. உங்களது வண்டி வாகனங்கள்ல ஏதாவது பழுதுகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் இப்போ நீங்க சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டுங்க. குறிப்பாக உங்க அண்ணன் அல்லது தம்பி அவர்கள் மூலமாக நீங்கள் தேவையான உதவிகளை தக்க தருணத்தில் பெற முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். எனவே சிறந்த ஒரு நாள், அற்புதமான நாளுங்க, ஆரோக்கியமான நாள், உங்களுக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வு ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க. அதனால நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குங்க. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகளும் சேருங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு சேரும். உங்க பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று கிரே கலர். ஸோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். ரெண்டுமே நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9 நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக நன்மைகளை பெற முடியுங்க. உங்கள் அனுபவம் என்ன அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்கள் பேச்சுக்கள் மூலமாக. ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக உங்களோட சொல் வாக்கை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. நீங்கள் சொன்ன சொல்லை எல்லாருமே மதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூப்பரான சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் இருக்குங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் நண்பர்களே. உங்க குழந்தைகளை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுறதுனால குழந்தைகளுக்கு வேண்டியதை நீங்கள் உங்களால் செய்து கொடுக்க முடியுங்க. எனவே சிறந்த ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்தியோக பணியில் உங்க ஹையர் அஃபீஷியல், உங்க முதலாளி அல்லது உங்க உயரதிகாரிகிட்ட நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அது உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே இப்போ வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் வசூல் செய்ய நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரவுகள் அதிகமாக சேரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் சேருங்க. கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் இங்கே கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானதுக்கு. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். பொறுமை வேண்டுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.